ஆண்டோடைய கிருபையினால மனத்தாழ்மையாக ஒரு 40 வருஷ காலம் இந்த மார்க்கத்தின் அனுபவம். 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ 57 வயசு ஆகுது. 40 வருட காலத்தின் அனுபவம். இந்த அனுபவத்தில் சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, இதுக்கு வெளியே இருக்கிறாங்க. அந்த 3 மாவட்டமும் ஒரு கூட்டம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. விசுவாசிகளை விடுங்க. அவங்க கேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, ஜாதின்னு சொல்கிறாங்களா, அந்த இனத்தை விட்டு கூட மாற்றி என்ன எடுக்க மாட்டாங்க, பெண் எடுக்கவும் மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க. நான் நினைக்கேன் ஏசு கிறிஸ்து நாடார் ஜாதியாக இருக்குமோ? ஏசு கிறிஸ்து நாடார் ஜாதியாக இருக்குமோ? ஒருவேளை அப்படி தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த இனத்தில் மட்டும்தான் நீ நினச்சின்னா, ஒருவேளை பரலோகத்துக்கு போகும்போது உனக்கு நீ ஒரு ரூம் கத்த ரெடி பண்ணியிருக்கணும். அவரும் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு தெரியலை. உபதேசம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, சுயாதீனம் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் எல்லாருக்கும் பணத்தையும் வாங்கி தின்னுவோம், நல்லா குழப்பத்தையும் வளர்த்துவான், கட்டடம் கட்டுவான், எல்லாம் செய்வான். ஆனால் பிள்ளைக்கு கல்யாணம்னு வரும்போது மட்டும் என்னதான் இருந்தாலும் நம்ம எண்ணத்தில், நம்ம இதில், அதாவது ஆடு தோல் உரிச்சு போட்டாலும் வால் மட்டும் செம்மறி ஆடா, வெள்ளாடா, வெள்ளாட்டில் என்ன கலர் ஆடுன்னு காட்டினே மாதிரி போடும். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு பிரசங்கம்? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதுனால. என்ன அன்பை விட்டேனால? எனக்கு தெரிஞ்சு ஜாதி பார்க்குற ஊழியக்காரங்களாம் பரலோகத்துக்கு போவாங்களானா கண்டிப்பாக அங்கே தனி இடம் போட்டிருப்பார், எழுதி போட்டிருப்பார். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து வந்த இந்த இனத்தாருக்காக, இந்த பாஸ்டர்ஸ் குடும்பங்களுக்காக, இந்த சபை ஜனங்களுக்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க மாறமானா மாற்றிடுங்க. ஏன்னா கேட்பாங்க, சத்தியம்னா நகை கலத்துறது மட்டும்தான், இதுவும் சத்தியம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும், அதுவும் சத்தியம் தான். அல்லேலூயா.